என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் இன்றைக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நன்மை செய்தாதான் நித்திய ஜீவன் அப்படின்னு தெரிஞ்சு எந்த நன்மையை செஞ்சால் நித்திய ஜீவன் அப்படின்றத அவன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு கற்பனைகளை கை கொள்ள சொல்லுகிறார். அவன் எல்லாத்தையும் கை கொள்கிறேன், சிறு வயது முதற்கொண்டே கை கொள்றேன்னு சொன்னான். பாருங்களேன், எல்லாத்தையும் கை கொண்டும் அவனுக்குள்ளாக நேற்று சொன்னேன்ல, அதை விட முடியலை. அவனுக்கு அது மேலே ஒரு இச்சை இருந்ததுனால அவனுக்கு அது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அவன் இருதயம் அதன் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. தீர்மானித்து கொள்வோம், ஆண்டவரை விட முக்கியம் எதுவும் இல்லை. ஆண்டவரை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் உணர்த்திட்டீங்கன்னா, எனக்கு அதன் மேலே எனக்கு அது வேண்டாம், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதன் மேலே இருக்கிற பற்றுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எதன் மேலேயும் இந்த உலகத்தில் பற்று வைக்காதீங்க, யார் மேலேயும் வைக்காதீங்க. எதை வைத்தாலும், எதை பற்றாய் கொண்டிருந்தாலும், எதன் மேலே நம்முடைய அந்த பிடிப்பு இருந்தாலும் தேவன் அதை கேட்பார். பலிபீடத்தில் வையின்னு சொல்வார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால் அதன் மேலே நீங்கள் பற்று வைக்காத வரைக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பற்று வச்சுட்டா ஆண்டவரை கேட்பார். அதனால் நம்ம எப்போதும் கவனமாக இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேற்று தினத்தில் சொன்ன இலக்க மனமில்லாதவன். இன்றைக்கும் இந்த ரிச் யங் ரூலர்கிட்ட இன்னொரு குணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பாருங்க, அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி, அதை விற்க முடியலை, அதை விடவும் அவனுக்கு முடியலை. இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொடுக்க மனமில்லை. நேற்று சொன்ன விட மனமில்லை, ரெண்டாவது கொடுக்க மனமில்லை. அவனுக்கு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, இதை ஆண்டவர் சொல்கிறாரு, விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லலை, அதை விற்று தரித்திரனுக்கு கொடு. அப்போ விற்கவும் மனமில்லை, கொடுக்கவும் மனமில்லை. அவன்கிட்ட இருக்குது, ஆனால் கொடுக்க மனமில்லை. ஆனால் நித்திய ஜீவன் வேணும், எனக்கு சொர்க்கமும் வேணும், ஆனால் அதே நேரத்தில் இந்த பூமிக்குரியதும் என்னால் விட முடியல, எனக்கு அது வேணும். யோசித்து பாருங்களேன், எனக்கு பரலோக ராஜ்யம் வேணும்னு கேட்குற நிறைய பேரால் பூமிக்குரிய பிடிப்பை விட முடியலை. என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று பரலோக ராஜ்யத்துக்கு போகிறத தடுக்குது, அதை நான் கொடுத்துட்டு போயிடுறேன், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட மனமில்லாமல் நிறைய பேர் வாழ்வதுண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லிட்டா செய்யணும் அப்படின்னு நேற்று தினத்தில் தியானித்தோம். ஒரு வசனத்தை இன்னைக்கு நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, இந்த உலக ஆஸ்தி பரலோகத்துக்கு ஒரு நாளும் வராது. இந்த உலக ஆஸ்தி பரலோகத்துக்கு கொண்டு போகவும் போகாது. ஆனால் இந்த உலக ஆஸ்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? அப்போது தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, அவனுக்கு தெரியுது அவனுக்கு குறை உண்டென்று, அப்போது தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது எப்படி? அப்போது இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்னன்னா, என்னை சுற்றி இருக்கிற அல்லது இந்த உலகத்திலே குறைச்சலோடு கூட இருக்கிற ஒரு மனிதனுக்கு நான் கொடுக்க தேவன் என்னை அழைக்கிறார். பெரியமானே, ஆண்டவர் ஒரு நாள் காலை ஜபத்தில் என்னோடு கூட இடைப்பட்டார். சில வேத வசனங்களை வாசிக்கும்போது அப்போது ஒரு தீர்மானம் எடுக்க ஆண்டவர் கிருபை சார், ஒரு நாளைக்கு ஒருவரையாவது நான் ஆசீர்வதிக்கணும். ஒருவரையாவது, அது எவ்வளவு தேவையோடு இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒருவரையாவது ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்படி ஆசீர்வதிக்கிறதுனால நான் குறைவுபடுகிறேன் ஆனால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கர்த்தர் அவர் நம்மளை ஒரு நாளும் குறைவுபட விட மாட்டார். சிலவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட எவ்வளோ தானே இருக்குது, நான் அதை கொடுத்துட்டா என்ன செய்வேன்? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கொடுக்க நீங்கள் கண்டிப்பாக அதை சுதந்திரித்து கொள்வீர்கள், மறந்துடாதீங்க. அப்போது சிலருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கொடுக்காததுனால தான் குறைச்சல்.
கொடுக்காததுனால தான் குறைச்சல். சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் தரித்திரம் பிரதர். ஏன் தரித்திரம்? தேவனுக்கு கொடுக்க அல்லது பிறருக்கு கொடுக்க பல நேரங்களில் நம்முடைய இருதயம் ஒத்துக்காது. நம்ம அது மேலே பற்று வச்சுருக்கிறோம். நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியலை. ஏன்னா அதன் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 1 யோவான் 3:17 ரொம்ப முக்கியமான வசனம். குறைச்சல் உண்டென்று கண்டு அவன் அதை கொடுக்கலன்னா அவனுக்குள்ள தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஆண்டுடைய அன்பு அவனால் பூரணமாக சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறார், நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறான் இல்லையா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் தரித்திரனுக்கு அவன் கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 3 காரியத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, ஏசாயா 57:17 வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 57:17, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாக்கி அவர்களை அடித்தேன். பொருளாசை, அதாவது எப்போ நம்ம கொடுக்க மனம் இல்லையோ அப்போ எனக்குள்ள ஆசை வந்துருச்சு. பொருளாசை, பேராசை இதெல்லாம் உள்ளே வந்தால் கொடுக்க மனம் இருக்காது. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம், இன்றைக்கி எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு உட்காந்து நம்ம கவனம் செலுத்திட்டோன்னா அது பொருளாசை மாத்திரமல்ல, அது ஒரு பேராசை. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தேவனுக்கு அது அவர் தேவனுடைய பார்வையில் அக்கிரமம் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அது அக்கிரமம். அவர் அதை அக்கிரமமாக பார்க்குறார். பிரியமானவர்களே, அது நமக்கு ஒரு நாளும் தேவனுடைய பார்வையில் அக்கிரமமாக இருக்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாதே. யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இன்னும் சொல்லிட்டு எத்தனை நேரம் நம்மகிட்ட சில நேரம் கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த நேரம் நம்மிடத்திலே அது இருந்தும் எத்தனை நேரம் பிறருக்கு உதவியற்று அது இருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண துணியாக இருக்கட்டும், பல வருஷமாக போடாமல் உள்ளே வச்சுருப்போம், ஆசைன்னு வச்சுருப்போம், இன்னும் வாங்கி உள்ளே வைப்போமே தவிர அது பழசை எடுத்தோ அல்லது இல்லை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை, நான் யாருக்காவது ஏழைக்கு கொடுத்துட்றேன், மனமே வரலையே. இன்றைக்கி தயவு செய்து அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒன்று அக்கிரமம். ரெண்டாவது பாருங்களேன், லூக்கா சுவிசேஷத்தின் 12:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறார். ஒன்று அக்கிரமம், ரெண்டாவது அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாங்க. பொருளாசை இருந்தால் தேவனுடைய பார்வையில் அது அக்கிரமம். ரெண்டாவது, பொருளாசை இருந்தால் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அது அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காதுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பணத்தை வச்சு, இந்த பொருளை வச்சு, இந்த சொத்தை வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. என்னிடத்தில் அது சும்மா இருக்குது, யாருக்கோ அதுக்கு உதவியாக இருக்கட்டும். எனக்கு அது இன்னைக்கு பயனற்று இருக்கிறதா, அப்போ யாரோ ஒருத்தருக்கு அது பயன்படணும். அதில் அது எப்போதும் அந்த தெளிவு உங்களுக்குள் இருக்கட்டும். பிரதர், நான் பின்னால் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு வரைக்கும் நடத்தினவர் நாளைக்கு நடத்த மாட்டாரா? உலக வாழ்க்கையில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம், வச்சிருக்கிறது எங்கே கொண்டு போகிறோம் யோசித்து பாருங்கள். பெட்டிக்குள்ளே இருந்தால் கூட அது நமக்குரிய பணத்தையோ சொத்தையோ உள்ளே போட மாட்டாங்க, எடுத்துருவாங்க. அதனால் இது நமக்கு நம்முடைய அந்த நித்திய ஓட்டத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாது. மூணாவது பாருங்களேன், இன்னொரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். எபேசியர் 5:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:5 வசனம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி, பொருள் ஆசை, இந்த பேராசை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு அக்கிரமம். ரெண்டாவது சொல்கிறாரு எச்சரிக்கையாரு, இது ஜீவன் அல்ல. மூணாவது சொல்கிறாரு இந்த பொருளாசை உள்ளே இருந்துச்சுன்னா நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக ஓடணும், எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழணும். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, 1 யோவான் 3:17 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. 1 யோவான் 3:17. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, விற்று தரித்திரனுக்கு கொடுன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் அவனுக்கு மனம் வரல. காரணம், ஆண்டவரே, அந்த மனுஷன், அந்த வாலிபன் நினச்சிக்கிட்டான் இதுதான் எனக்கு ஜீவன்,
இதுதான் நமக்கு இந்த உலகத்தினுடைய அடையாளம் நினச்சி அதுக்கு பின்னால் போயிட்டானே. ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. ஆண்டவரே, இது ஒரு அக்கிரமம்னு வாசிக்கிறோமே. இந்த பொருளாசை எங்களுக்குள்ள வேணாம்ப்பா. ஒரு நாள் இந்த பொருளாசைக்கு நாங்கள் அடிமையாயிடக்கூடாது. பொருளாசை எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. கவனமாய் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து நாங்கள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை எந்த நேரமும் யாருக்கு வேணாலும் கொடுக்கறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு மனதை தாரும். அப்படிப்பட்ட நல்ல பக்குவத்தை எங்களுக்கு தாரும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.